ஒரு குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள சைக்கலாஜிக்கலா மாறக்கூடிய மாற்றங்கள், அந்த குழந்தைய பார்த்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இதை விட ஒரு பெரிய ஹாரர் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான். படத்துடைய கதை என்னன்னா, புரோட்டகனிஸ்டான மேரிடத்தும் ஜாரடும் கை குழந்தையோட வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைய வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மேரிடத்தினால அந்த குழந்தைய சரியா கவனிச்சுக்க முடியல. அவங்கக்குள்ள வந்து கனெக்ட் ஆகல. அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிடுறாங்க. இந்த சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பையனையும் பார்க்கறாங்க. இந்த சின்ன பையன் யாரு, இந்த குழந்தைக்கு என்னாச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இது ஒரு ஸ்லோபர்ன் சைக்கலாஜிக்கல் ஹாரர் படம். படம் அப்படியே போக போக டார்க் ஆகிட்டே போகுது. ஏன்னா கான்செப்ட் அந்த மாதிரியான கான்செப்ட். இவன் அந்த குழந்தைய என்ன பண்ண போறான்னு பார்க்கும்போதே பக்கு பக்குன்னு இருக்கும். என்னன்னா, இவனால அந்த குழந்தை கூட கனெக்ட் ஆகவே முடியாது. ஒரு மாதிரி டிப்ரெஷன்லயே தான் இருப்பா. இது போக அந்த வீட்டில் அங்கங்க அந்த சின்ன பையன் வேற திடீர்னு வந்து இவளை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பான். இது ஒரு சைக்கிளிக்கல் ட்ராமான்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராமடைஸ்டு மைண்டு ஸ்டக் ஆகி மறுபடியும் ரிலீவ் ஆகி திரும்பவும் அந்த ட்ராமாட்டிக் ஈவெண்ட்டுக்குள்ள போகும். அப்படிதான் இந்த ப்ரோட்டகனிஸ்டோடைய கேரக்டருமே இருக்கும். ஒரு சம்பவம் நடந்துடும், இவ அதுல இருந்து வெளியே வரவே மாட்டான். அதுதான் படம். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா இது ரொம்ப நல்லாவே எடுத்திருக்கானுங்க. இந்த கான்செப்டை வச்சு ஒரு பாடி ஹாரரா எடுத்திருக்கலாம். ஆனா இவங்க வந்து ஒரு பாடி ஹாரருக்குள்ள போல. ஏன்னா குழந்தை பெக்கிற மாதிரியான ஒரு பாடி ஹாரர் இல்லவே இல்லை. ஆனா இவங்க அதை டச் பண்ணல. ஆனா லைட்டா டச் பண்ணியிருக்காங்க. ஆனா இது ஒரு பாடி ஹாரர் படமா சொல்ல முடியாது. யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாம ஒரு குழந்தைய பாக்குறது, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஸ்ட்ரகிள்னஸை ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. எமிலி ஆம்ஸ்வேர் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. படத்தை தாங்கி பிடிக்கிறது இவங்க தான். படத்துல என்னன்னா, இடையில கொஞ்சம் லேக் ஆகி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தது. என்னடா இப்படி போகுதே நினைக்கிறக்குள்ள வேற வேற சீன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நகர்ந்துருச்சு. ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் ஸ்கேரியாவே இருந்துச்சு. அதுவும் டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தோட தான் படமே ஆரம்பிக்கும். கதை வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கிறனால போர் அடிக்காம போகணும். ஆனா வந்துட்டு ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா கடுப்பாயிடும். ஆனா இது வந்து அப்படி இல்லை. போக போக பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் பைட்டிங்கா தான் இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் வந்து ஸ்கிரீன் பிளேவே பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டாக்டர் கிட்ட பேசுறது, அதாவது இந்த மாதிரி மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். அதனால வந்து படம் போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லாவே போச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் போக போக மேட்னஸா இருந்துச்சு. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் படங்களே வந்துட்டு கடைசி ஆக தான் சூடு பிடிக்கவே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் போச்சு. இது கூட பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஹாண்டிங்கா இருக்கு. அதே மாதிரி கிராபிக்ஸுமே ஒரு அளவுக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு. இந்த பூரா வர மாதிரி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு அவ்வளோ மோசம் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு அந்த கிராஃபிக்ஸ் அவ்வளோதான், அப்படிதான் இருந்தது. ஏன்னா இது ஒன்றும் பெரிய கிராஃபிக்ஸ்க்கு உண்டான கதை கிடையாது. அதனால வந்து அது பெரிய குறையா தெரியல. இவ ஓப்பனிங்லேயே வீட்டுக்குள்ள போகும்போதே ஜாரட் கிட்ட கேட்பா, இஸ் சம்படி ஹியர்னு. அது என்னங்கிறது கடைசியில தான் தெரியும். அந்த வீடை பார்த்தா பிரசன்ஸ் படத்துல வர வீடு மாதிரியே இருக்கு. ஆனா ரெண்டுமே வேற வேற லொகேஷன்ல தான் எடுத்திருக்காங்க. ஸ்லோபர்னாலே மெதுவா நகர்றது தான். அதனால நீங்க ஒரு ஃபாஸ்ட் பேஸ் படம் நினைச்சு இதை போய் பார்த்தீங்கன்னா ஏமாற்றமா தான் இருக்கும். அதனால இந்த ஒரு மைண்ட் செட்டோட போய் பாருங்க. ஒரு போஸ்ட் பார்ட்டம் ஹாரர் படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. மதர்வுட்டோட டார்க் சைடை காமிச்சிருப்பாங்க. பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் என்னங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.